இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 218. இன்றைய நிகழ்விலே நூல் கருத்துரை வழங்குவதற்காக விருதுநகர் ஸ்ரீ அம்பாள் குழுமத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்பாள் ரா முத்துமணி ஐயா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் ஒரு பெரும் வணிகராக மட்டுமல்லாது இலக்கியம் சார்ந்து பல்வேறு பணிகளை முன்னெடுத்து வருகின்றார். சமூகம் சார்ந்த அக்கறையோடும் பல்வேறு பணிகளை விருதுநகர் மண் சார்ந்து செய்து வருகின்றார். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பார் திருமூலர். அதற்கேற்ப ஐயா அவர்கள் யோகா கலையிலே வித்தகராக திகழ்கின்றார். அவருடைய தந்தையாரை பின்பற்றி அவரும் அந்த கலையிலே திறன் வாய்ந்தவராக திகழ்கின்றார். தான் பெற்றுக்கொண்ட அந்த யோக கலையை தன்னோடு மட்டுமன்றி இன்றைய தலைமுறைகளுக்கும் பரவலாக்கம் செய்து வருகின்றார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பெருநோக்கோடு ஐயா அவர்கள் அந்த கலையினை பல்வேறுபட்ட மாணவர்களுக்கும் கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். பல்வேறு யோகா பயிற்றுனர்களுக்கும் அதனை பயிற்றுவித்து வருகின்றார். மாணவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றார். காலையிலே பேராசிரியர் வினோத் அவர்கள் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அம்மா முத்துமணி ஐயா அவர்கள் அவர்களுடைய மண்டபத்தை சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே யோக கலை பயிற்சிக்காக ஒரு களமாக கொடுத்து விடுவார்கள். எனவே ஒரு மண்டபத்தை வாடகைக்கு விட்டோம் அப்படின்னா 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனா பணத்தை விட மனிதர்களினுடைய வாழ்வு பெரியது என்று எண்ணக்கூடிய ஒரு மனிதநேயம் மிகுந்த மனிதராக அவரை நாம் பார்க்க முடிகிறது. வாழ்வியல் திறன்கள் சார்ந்த பயிற்சிகளையும் மனிதர்களுக்கு வழங்கி வருகின்றார். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே மிகவும் அச்சமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பணத்தை வேகமாக சம்பாதித்து விடுகிறோம். ஆனால் உடல் நலத்தை என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் ஒரு 50% மக்கள் மிகவும் எதிர்மறையான பதில்களை தருவதாகத்தான் இருப்பார்கள். எனவே முதலில் உடம்புதான், அதை சார்ந்த உயிர்தான் முதலில், அதுதான் வாழ்க்கை என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வியல் திறன்களையும் ஐயா அவர்கள் பயிற்சி அளித்து வருகின்றார்கள். இந்த பணிகளோடு மட்டுமல்லாது எழுதுவதும் தன்னுடைய மிகப்பெரிய பணியாக வைத்திருக்கின்றார். 2 நூல்களை எழுதியிருக்கிறார். ஒன்று குறுந்தானியம் என்கின்ற சிறுகதை நூலினை வெளியிட்டு தன்னை சிறுகதை படைப்பாளராக அடையாளம் காட்டியிருக்கின்றார். ஐயா ஒரு சகாப்தம் என்று தன்னுடைய தந்தையை குறித்து ஒரு சுயசரிதை எழுதியிருக்கின்றார். என்னைய பொறுத்தளவிலே இந்த நூல் 3வது நூலாக எனக்கு தோன்றுகிறது. டாக்டர் மு ராஜேந்திரன் IAS ஐயா அவர்கள் வடகரை ஒரு வம்சத்தின் வரலாறு என்று தங்களுடைய குடும்பத்தை பற்றி எழுதியிருக்கிறார். 2வதாக என் அயமா என்று ஆறுமுகசாமி ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த நூல் அந்த வரிசையிலே ஒரு தன் தந்தையை குறித்த ஒரு சுயசரிதை நூலாக முத்துமணி ஐயா அவர்களும் ஐயா ஒரு சகாப்தம் என்று தன்னுடைய தந்தையனுடைய 100வது நினைவு நாள் என்று எழுதி வெளியிட்டு இருக்கின்றார். அதாவது தந்தை என்ன சொல்றது, தெய்வத்தின் முன்னே தெய்வம் கூட தோற்று போகும் தந்தை அன்பின் முன்னே என்றெல்லாம் பாடலை கேட்கின்றோம். அந்த தந்தையினுடைய அன்பை பெற்று வாழ்ந்து அவரிடமிருந்து பல கலைகளை கற்றுக்கொண்டு, அது யோக கலை மட்டுமல்ல, வணிக கலையாக இருக்கலாம், அன்பு சார்ந்த ஒரு வெளிப்பாடாக இருக்கலாம், அத்துறையும் ஒரு தந்தையிடம் வாங்கிக் கொண்ட ஒரு மகனாக அந்த நூலை எழுதி இருப்பது வருகின்ற தலைமுறைக்கும் கூட அது ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஐயா டென்னிஸ் விளையாட்டிலே சிறந்த வீரராக திகழ்கின்றார். யோகாவிலே பட்டய படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இருக்கின்றார். இன்றெல்லாம் ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் நம்ம எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. எனவே அந்த உடல் பருமனை குறைப்பதற்கான வழிமுறைகளையும் ஐயா அவர்கள் கற்றுத்தருகின்றார். விருதை விருட்சம் என்கின்ற ஒரு இலக்கிய உலகத்தின் மூலமாக விருதை மண்ணிலே அந்த இலக்கியம் சார்ந்த முன்னெடுப்புகளை செய்து வருகின்றார். எனக்கு மிகவும் பிடித்தது, அவர் நகராட்சி பெண்கள் நூலகம் ஒன்றை புதுப்பித்து பராமரித்து வருகிறார் என்கின்ற செய்திதான். ஏனென்றால் பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதமை அச்சிடும் காணீர் என்று பாரதியார் கூறினார். அல்ல, பெண்களுக்கான ஒரு நூலகத்தை புதுப்பித்து அந்த பெண்களுக்கு கொடுப்பது என்பது மிகப்பெரிய வருங்கால பெண்களுக்கான மிகப்பெரிய வெளிச்சத்தை, அடையாளத்தை, அவர்களுக்கான அறிவை தரக்கூடிய ஒரு களமாக இருக்கும். அந்த பணியையும் ஐயா அவர்கள் செய்திருக்கின்றார்கள். வணிகம் மட்டுமல்லாது சமூகம் சார்ந்தும் இலக்கியம் சார்ந்தும் பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வரக்கூடிய ஐயா அவர்கள் இன்று குருஜி வாசுதேவ் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடைசி சொல் என்ற நூல் குறித்து பேச இருக்கின்றார்கள். இது நிச்சயமாக எல்லோருடைய மனதையும் பண்படுத்தக்கூடிய ஒரு தத்துவ நூலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நாங்களும் இந்த நூலை கேட்பதற்கு ஆசையாக இருக்கின்றோம். ஐயா விருதுநகர் ஸ்ரீ அம்பாள் குழுமத்தினுடைய தலைவர் திரு வணிக அம்பாள் ரா முத்துமணி ஐயா அவர்களை ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை சார்பாக பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்று அமைகின்றோம். ஐயா வருக. நன்றிங்கம்மா. சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். குருஜி வாசுதேவ் அவர்களினுடைய கடைசி சொல் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு
விருதுநகர் ஸ்ரீ அம்பாள் குழுமம் தலைவர் அம்பாள் ரா முத்துமணி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். ஐயனடார் ஜானகியம்மாள் நூல் வாசிப்பு முற்றத்தின் 218வது நிகழ்ச்சியில் என்னை அழைத்து படித்த நூலை பற்றி விமர்சிக்கிறதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு அளித்ததற்காக முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அற்புதமாக அறிமுகப்படுத்திய சகோதரி அருள்மொழி அவர்களுக்கும், என்னை இன்று அழைத்து இப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பதற்கு முனைப்பாக இருந்த வினோத் ஐயா அவர்களுக்கும் நான் இங்கு நன்றியோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இந்த நூல் கடைசி சொல் என்ற இந்த நூலை எழுதியவர் குருஜி வாசுதேவ் அவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதனை முழுமையாக படிக்கும் பொழுது இது நிச்சயமாக ஒரே ஒருவரால் எழுதப்பட்டிருக்க முடியாது என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சாராம்சமான அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஒரு களஞ்சியமாக எடுத்து கோர்த்திருக்கும் விதமானது எல்லோரையுமே பிரமிக்க செய்யும். 343 பக்கங்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தகம் உண்மையில் ஒரு ஆவண புத்தகம் போல் நாம் பாதுகாக்க வேண்டிய புத்தகமாகத்தான் நான் கருதுகிறேன். அதில் நிறைய 1லிருந்து 2வது அத்தியாயங்கள் வரையிலும் கூறப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆராய்ச்சி போல் இருக்கும். மரணத்தை பற்றிய முழு ஆராய்ச்சி இருந்தால் எப்படி இருக்குமோ அது போன்ற அந்த வாசகங்கள் எல்லாம் இருக்கும். சரி, இதில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது முழுதான புத்தகத்தில் என்றால் கிட்டத்தட்ட 29 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முதல் 2 அத்தியாயங்களை தவிர கிட்டத்தட்ட 27 மனிதர்களை பற்றி, மகான்களை பற்றி, அவதாரங்களை பற்றி, அவதாரங்கள் என்றால் கிருஷ்ணர், கண்ணன், இயேசு, நபிகள், புத்தர் இவர்களை பற்றி, மகாத்மா போன்றவர்களை, மகாத்மா காந்தி, தத்துவ யானிகளை, நிறைய ஆராய்ச்சியாளர்களை, அல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்ற ஆராய்ச்சியாளர்களை, இன்னும் பல பேரை இதில் உலகளவில் புகழ்பெற்ற, உலகளவில் சர்வதிகாரியாக இருந்தவர்கள் இவர்களை எல்லாம் பற்றி அங்கு கூறப்பட்டிருக்கிறது. இறுதியாக 3வது வகையாக சொல்லப்பட்டிருப்பது என்றால் ஞானிகள், துறவிகள், மகான்கள். இது நம் நாட்டுக்கே, நம் தேசத்துக்கே ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். அவர்களை பற்றியும் அவர்களுடைய மரண தருவாய் எப்படி இருந்ததை பற்றியும் என்றால் சொல்லியிருக்கிறார். கடைசி சொல் என்றால் அவர்கள் மரணிக்கும் தருவாயில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று மட்டும் அர்த்தம் அல்ல. அவர்கள் எப்படியெல்லாம் இறுதி காலத்தில் வாழ்ந்தார்கள், எதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அது அவர்களுடைய பயணமானது அந்த இறுதி காலத்தை நோக்கி செல்லும் பொழுது அந்த சொல்லப்பட்ட காரியங்களிலும் அவர்கள் செய்த காரியங்களிலும் அது என்ன பொதிந்திருந்தது, அது இந்த உலகத்திற்கு என்ன செய்தியை சொல்லியது, இதனுடைய மொத்த அடக்கம் தான் அந்த சொல் என்பது சொற்கள் மட்டுமல்ல, வார்த்தைகள் மட்டுமல்ல, அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதால் ஒட்டுமொத்தமான அந்த செயல்பாடைத்தான் அது அழகாக சொல்லி இருக்கிறது. நான் முதலில் இந்த 2 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாராம்சமான எப்படி மரணத்திற்கு அற்புதமான ஒரு விளக்கத்தையும் அதனுடைய ஆராய்ச்சியையும் ஒரு வார்த்தைகளால் கொட்டியிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு இந்த இடத்தில் சொல்லக்கூடியது. உலகத்தில் மரணம் ஒன்றுதான் நிச்சயமாக படிக்கக்கூடிய ஜோதிடம். கேட்டீங்கன்னா தெரியும், ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஜோதிடத்துல எல்லா விஷயமும் பலிச்சிடாது. ஆனா மரணம் என்பது மட்டும்தான் ஒரு பலிக்கக்கூடிய ஜோதிடமாக இருக்கும் என்று ரொம்ப அழகாக அந்த இடத்தில் சொல்லியிருக்கிறார். யாரும் மரணம் வேண்டாம் என்று ஒதுங்கி விட முடியாது. ஊருக்கு போய் வந்த ஒரு நண்பரிடம் அந்த அனுபவத்தை கேட்கலாம். ஒரு மனிதர் ஊருக்கு போகிறார், அவர் எந்தெந்த ஊருக்கு போனாரு, கோயில் என்ன பார்த்தாரு, எதை சுத்தி பார்த்தாருன்னு கேட்கலாம். ஆனால் மரணத்தினுடைய வாசலை கடந்து அதில் சென்றவர்களை நாம் திரும்ப பார்ப்பது முடியவில்லை. அந்த பயணம் எப்படி இருந்தது என்று நாம் கேட்பதற்கும் வாய்ப்பில்லை. இதையும் அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்தை வெறுக்கிறதாம். மரணத்தை வெறுக்கிறது. இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு உருவாக்கிய நான் என்ற கட்டமைப்பு, இது நான் என்ற அந்த கட்டமைப்பு, இந்த உடலையும் அதற்குள் இருக்கும் மனதையும் முற்றிலுமாக இல்லாமல் செய்து விடுகிறது இந்த மரணம். அதனால்தான் அந்த மனமானது மரணத்தை வெறுக்கிறது, அதை பார்த்து பயப்படுகிறது.
பள்ளிக்கூடம் செல்லும் ஒரு குழந்தை எப்படியெல்லாம் அடம் பிடிக்கும் தன்னுடைய தாயையும் பெற்றோர்களையும் விட்டு அது வரும் பொழுது அந்த அரவணைக்குள் அதுவரை வளர்ந்த அந்த குழந்தை அங்கு ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது ஏன் நடக்கும், எது நடக்கும், என்னவெல்லாம் நடக்கும் என்று தெரியாதபடிக்கு அது பீதியால் பயந்து போய் அங்கு போவதற்கு பயப்படும். அப்படித்தான் மரணம் என்பதும் என்று ஒரு ஒரு கற்பனை வடிவை அழகாக சித்தரித்திருக்கிறார். இந்த மகான்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்றால் மரணத்தை கையில் இருக்கக்கூடிய பந்து போல் விளையாண்டிருக்கிறார்கள் என்று ஒரு இடத்துல அழகாக சொல்லுகிறார். அது ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதர்களாகவும் அவர்கள் ஞானம் பெற்றவர்களாக இருந்தால் மட்டும்தான் இப்படி நடந்திருக்க முடியும் என்றது சொல்கிறார். ஒரு மனிதன் வாழும் வரை உடலில் உயிர் இருக்கிறது. உயிர் வெளியே போனவுடன் அந்த உடலுக்கு நாம் பிணம் என்றுதான் சொல்லுகிறோம். அந்த உயிர் வெளியே போகும் பொழுது அதை ஆவி என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் அந்த உயிரை உண்மையாக அது ஒரு ஆன்மா என்று புரிந்து கொண்ட ஞானிகள் எல்லாம் அதை நிச்சயமாக அந்த மரணத்திற்கு எதிரியாக இருக்க மாட்டார்கள், அதை வரவேற்பார்கள். அந்த வகையில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு விருந்தினர் போல மரணத்தை வரவேற்று ஒரு நண்பரோடு உட்கார்ந்து பேசுவது போல அவர்களோடு இருந்து கொண்டு அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருப்பார்கள் அந்த மாதிரியான மகான்களும் துறவிகளும் என்று அழகாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தன் உடலை ஒரு பார்வையாளன் போல் விலகி இருந்து பார்ப்பார்களாம். நம்ம உடலுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அப்படி இல்லை, உடலை விட்டு வெளியே போய் ஒரு பார்வையாளர்களாக இருப்பதால் அவர்களுக்கு பயம் என்பது இருப்பதில்லை. வலிமை வாய்ந்த எதிரி எதிர்ப்புகளை எல்லாம் முறியடித்து வெட்டி வீழ்த்தி கோட்டையை தகர்த்து உள்ளே நுழைவது போல் மரணம் வருகிறதாம். எப்படி ஒரு கற்பனை பாருங்கள். அதாவது வலிமை வாய்ந்த எதிரிகளை எல்லாம் முறியடித்து வெட்டி வீழ்த்தி வருவது போல் இவர்களின் உடலையும் மனதையும் வீழ்த்தி அந்த மரணம் நம்மை ஆட்கொண்டு விடுகிறது என்று சொல்லுகிறார். ஆக இப்படியான வார்த்தைகள் எல்லாம் ஜாலங்கள் எல்லாம் அழகாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் ஒரு முறை 15 வருடத்திற்கு முன்னால் விருதுநகரில் தொலைக்காட்சியில், உள்ளூர் தொலைக்காட்சியில் பேசுவது எனக்கு வழக்கமாக இருந்தது. ஆரோக்கியத்தை பற்றியும் மனவெளி பயணத்தை பற்றி பேசிக் கொண்டிருப்பேன். அப்போதெல்லாம் ஒரு நாள் நான் காதல் நன்று என்ற தலைப்பில் பேச ஆரம்பித்தேன். நண்பர்களெல்லாம் சொன்னேன், என்னுடைய பேச்சை கேளுங்க, நன்றாக இருக்கும் என்று. அது மொத்தமாக ஓஷோ அவர்களின் அனுபவத்தையும் அவர் மரணத்தை பற்றிய வார்த்தைகளையும் தான் அது நான் சொல்ல இருக்கிறேன். என்னுடைய நிகழ்ச்சி முடிந்து விட்டது. எல்லா நண்பர்களுக்கும் நான் போன் செய்து கேட்டேன். பல பேர் என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கவில்லை. நான் கேட்டேன், ஏன் பார்க்கல, எதனால? நான் சொல்லியும் நீங்க பார்க்காம இருந்துட்டீங்களேன்னு. அவங்க எல்லாம் சொன்னாங்க, அதை யாரும் பார்க்க விடவில்லை. காதல் நன்று என்று வீட்டுக்குள் அந்த டிவியில் தெரிந்த உடனேயே அதை ஒரு அவசகுணமாக எடுத்துக்கொண்டார்கள். சாவு என்பதையும் மரணம் என்பதையும் ஒரு நிழலாக வீட்டுக்குள் வருவதை கூட மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு மரணத்தினுடைய பயமும் பீதியும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாத தன்மையும் இந்த சமூகத்தில் இருக்கிறது என்பதை நான் அப்போது தெரிந்து கொண்டேன். ஆனால் ஓஷோ என்ன சொல்வார் என்றால், ஓஷோ ஒரு நேரத்தில் நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதே மரணத்தினுடைய காத்திருப்பு தான் என்று சொல்லுவார். அந்த காத்திருப்பு என்ற வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுவார். அதுக்காகத்தான் நம்ம காத்திருப்பு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி. அதே போல் மரணம் என்பது நாம் சுடுகாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிற பாதைதான் என்று சொல்லுவார். இப்படி அவருடைய வர்ணனை எல்லாம் அந்த மரணத்தை பற்றி சொல்லும் போது ஓஷோவுடைய கோட்பாடுகள் எல்லாமே மிகவும் ஆழமாக அது நம்மை சிந்திக்க தூண்டும் வகையில் இருக்கும். அதுதான் உண்மை என்பதை நாம் உணரச் செய்யும். அவர் ஒரு தருணத்தில் சொல்லுவார், நான் சுடுகாட்டுக்கு போகும் போதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கு இங்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்கள் எல்லாரும் மிகவும் அன்பானவர்களாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறார்கள் என்று நான் அவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறேன் என்று சொல்லுவார். அப்படி அவர் மரணத்தை வரவேற்றது மட்டுமல்ல, இறக்கும் தருவாயில் அவர் உண்மையில் மரணத்தோடு போராடவில்லை. மரணத்தை வரவேற்று நான் எப்படி சொன்னேனோ ஒரு நட்புள்ளம் கொண்டவர் போல் மரணத்தை அவரோடு ஏற்றுக்கொண்டார். அப்படி ஓஷோவுடைய வாழ்க்கையில் நிறையவே அதை நான் படித்திருக்கிறேன். அதை நான் இங்கு உங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மரணத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மரணம், அதை பற்றி அவர் சொல்லுகிறார். என்னவென்றால் தூக்கு தண்டனை.
இந்த தூக்கு தண்டனை எப்படி இருக்கும்? ஐயா, உனக்கு இந்த 2 நாள் எத்தனை என்றைக்கு என்பதும், எத்தனை மணிக்கு என்பதும், எத்தனை நிமிடத்திற்கு என்பதும் குறிக்கப்பட்ட ஒரு மரணம். இந்த மரண கட்டத்தில் மிகவும் குறுகிய காலம், 2 நாளோ 3 நாளோ, இந்த நாட்களுக்குள் அவன் அந்த நாளை எப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறான்? அவனுடைய மனநிலை என்ன? அந்த நேரத்தில் அவன் எதை பற்றி எல்லாம் சிந்திப்பான்? இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சிந்தித்து நினைக்கும் பொழுது அந்த மரணம் எத்தனை துயரமானது எனக்கு இருக்கும். ஆனால் அவன் நிச்சயமாக விடுத்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறான், நிச்சயமாக அதை பற்றி சிந்தித்துக் கொண்டுதான் இருந்திருக்கிறான். ஆனால் இதையெல்லாம் வென்ற ஞானிகளும் இருந்திருக்கிறார்கள் என்பதை அங்கு அவர் கொடுக்கிறார். அப்போது இதைவிட இன்னொரு என்னவென்றால், கொடிய வியாதிகள், கேன்சர் போன்ற வியாதிகள் வரும் பொழுது அவர்களுக்குமே ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது சொல்ல முடியாது. தூக்கு தண்டனை போல் சரியாக நுணுக்கமான ஒரு தேதியை அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆக அதிலுமே எதிர்பார்ப்பு இருக்கும், அதிலுமே துயரம் இருக்கும், அதிலுமே நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய காலமும் இருக்கும். ஆனால் மரணம் எந்த நேரத்தில் நழுவிவிடும் நம்மை விட்டு என்பதை அது சரியாக கணிக்க முடியாது. இதுபோல் விபத்து ஏற்படுவது நொடி பொழுதில் மரணம் ஏற்பட்டு விடுகிறது. தற்கொலையும் அப்படித்தான். சில காலத்தில் அந்த அடுத்த நொடியில் தான் மாய்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து செய்யக்கூடியவர்கள் செஞ்சு அந்த தானே ஏற்றுக்கொண்ட அந்த மரணமுமே அதை போன்றதுதான் என்று சொல்லுகிறார். இதில் இதிகாசங்களில் நல்ல உதாரணங்கள் இருக்கின்றன. தசரவனை பற்றி சொல்லும் பொழுது புத்திர சோகம் இதனால்தான் அவர் மரணம் அடைந்தார் என்று சொல்லுவார்கள். தசரதனிடம் ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அவருக்கு வேட்டையாடுவது ஒரு பொழுதுபோக்காக இருந்திருக்கிறது. அவருடைய கையில் சப்தவேதி என்ற அஸ்திரம் வச்சிருந்திருக்கிறார். இந்த சப்தவேதம் என்பது எந்த பக்கத்திலிருந்து வரக்கூடிய சத்தமாக இருந்தாலும் அதை கடித்து அந்த பக்கம் அந்த ஆயுதத்தை செலுத்தி அதை அதை வெல்லக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருந்திருக்கிறது. அவருடைய இருமாப்பும் ஆணவமும் அவரை அந்த இரவில் அவருடைய நிலையை மாற்றியது, அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. அவர் ஒரு பக்கமாக தண்ணீர் சலம்பக்கூடிய சத்தம் வந்தது, அது இரவு நேரம். அவர் தன்னை மூடிக்கொண்டு நான் அடிப்பேன், அது ஒரு யானை தான் என்று சொல்லி தன்னுடைய அஸ்திரத்தை எய்தார். ஆனால் பரிதாபம், அங்கிருந்து எதிர்ப்பக்கத்திலிருந்து ஒரு சிறுவன் கத்தக்கூடிய சத்தம் கேட்டது. வேகமாக சென்று அவர் பார்க்கும் பொழுது அவன் மரணத்தோடு போராடி கொண்டிருந்தான். அவன் தன்னுடைய தந்தை தாயார்களை அழைத்தான். அவர்கள் அந்த அந்தணர்களாக இருந்தார்கள். அவர்கள் இந்த கொடுமையை தன்னுடைய புதல்வன் சாவதைக் கண்டு மனம் தாழாமல் தசரவனை பார்த்தார்கள். நீ எப்படிப்பட்ட சக்கரவர்த்தியோ எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் நீ ஒரு நாள் புத்த சோகம் கொண்டு அதன் மூலமாகத்தான் நீ சாவாய் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். சொல்லி அந்த சாபத்தை போட்டது போலவே தசரதன் கைகையை 14 வருடம் ராமனை காட்டிற்கு அனுப்பிய நிலையில் கோபம் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவளே அதற்கு ஒரு வைத்தியம் சொன்னார். நீ இந்த கதை உனக்கு தெரிந்திருக்கும், உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், நீயே அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் இருக்கிற நீ ஒன்னால் நீ நிச்சயமாக ராமன் இங்கிருந்து துயரப்பட்டான் என்றால் அரசாட்சியின் போது நீ மரணிப்பாய், நீ மரணிப்பாய், அதனால் நீ துயரமடைவாய். அதனால் தான் நான் 14 வருடங்கள் அவனை காட்டுக்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லி அவனை சமாதானப்படுத்தினார். ஆனாலும் கூட 14 வருடம் பிரிந்து இருப்பதே அவனுக்கு பெரிய துயரத்தை கொடுத்தது. அதுவுமே ஒரு புத்திர சோகமாக வந்து அவனை மாண்டு போக செய்தது என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக இப்படியெல்லாம் கூட இதிகாசத்திலும் புராணத்திலும் கூட அதற்கான கதையாக இருந்தாலும் கூட அதிலும் கூட ஒரு அர்த்தத்தையும் மரணம் எப்படியெல்லாம் அவர்களுக்கு வாழ்க்கையில் இருந்திருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. அதே போல் கர்ணன் ஒரு தேரோட்டியாக இருந்த பொழுது அவன் போய்கொண்டே இருக்கிறான். அங்கு ஒரு கன்று சக்கரத்தில் சிக்கி இறந்து விடுகிறது. அங்கு அந்த இடத்தில் வந்த அந்த கன்று மாண்டவனும் அந்த அந்தனர் வந்து ஒரு சாபம் சொல்லி விடுகிறான். நீ தேர் சக்கரம் ஒரு இக்கட்டான நிலையில் உனக்கு தேர் சக்கரம் சிக்கி அதனால் நீ மாண்டு போவாய் என்று. கர்ணனும் அதை எதிர்பார்த்து கொண்டேதான் இருந்தான். தனக்கு எந்த நேரத்தில் தனக்கு போரில் அப்படி ஒரு நிலை வரும் என்ற
அவன் எதிர்பார்க்கப்பட்டதில்லை, அவனுடைய தைரியத்தில் சென்று கொண்டிருந்தான். ஆனால் மரணம் அப்படியே அவனுக்கு வந்தது. ஆக இப்படியெல்லாம் இதிகாசத்தில் கூட மரணத்தை எதிர்கொண்ட மரணமாக அவர்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. நான் இவ்வளவு பேரை பற்றி நான் சொல்ல முடியாது, நேரம் சுருக்கமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை கவர்ந்தவர்கள் மட்டுமல்ல, மிகவும் தெளிவாக இதை நமக்கு புடம் போட்டு காமித்தவர்கள் என்று நம்ம சொல்ல வேண்டும் என்றால் அது மகாத்மா காந்தியை பற்றி நான் முதலில் சொல்ல வேண்டும். மகாத்மா காந்தி தன்னுடைய இறப்பை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் அதை பறைசாற்றும் வருகத்தில் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார். இதுதான் மகாத்மா காந்தியினுடைய அற்புதம் என்று சொல்ல வேண்டும். அவர் ஜனவரி 29 நாம் நெடுந்தூரமாக, அதாவது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், என்னை எல்லாரும் மகாத்மா என்று அழைக்கிறார்கள், ஆனால் எப்பட்டவனாக மகாத்மாக இருப்பேன் என்றால், யாராவது ஒருத்தர் எனக்கு சாபம் கொடுத்து நான் உடல் முழுவதும் வியாதி அந்த வியாதியின் மூலமாக நான் பலகாலம் அதற்காக துயரப்பட்டு நான் இறந்தேன் என்றால் நான் ஒரு மகாத்மா இல்லை, நான் ஒரு போலி ஆத்மா, போலி மகாத்மா. ஆனால் நானே என்னை யாரோ ஒருவர் சுட்டோ இல்லை யாரோ ஒருவர் எனக்கு பெரும் வகையில் துயரம் கொடுத்தோ என்னை கொன்றுவிட்டால் அந்த நேரத்தில் தான் நான் என்ன செய்வேன் என்றால் என்னுடைய மார்பை திறந்து காண்பிப்பேன். என்னுடைய மார்பில் படக்கூடிய குண்டுகள் கூட அதற்கு பதில் சொல்லும். நான் அவர்களுக்கு எந்தவித தீங்கும் விளைவிக்க மாட்டேன். கடைசியாக நான் ராமா ராமா என்று தான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இப்படி நான் மாண்டேன் என்றால் நான் உண்மையான மகாத்மா என்று சொன்னார். ஆனால் அதுபோலவே நடந்தது. இது ஜனவரி 29 மதுபென் மற்ற எல்லா சகாக்களிடம் அவர் சொன்ன வார்த்தை. அதே போல் அதற்கு பிறகு என்ன ஆயிற்று என்றால் அவருக்கு சளியும் இருமலும் அதிகமாக இருந்தது. அப்ப மதுபென் என்ன செய்தார் என்றால், உங்களுக்கு நான் மருந்தை தயார் பண்ணி கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்போது அவர் சொன்னார், வேண்டாம், ஏனென்றால் இன்று மாலை நடக்க இருக்கக்கூடிய பிரார்த்தனை கூட்டம் முடியும் வரை நான் உயிரோடு இருப்போனா தெரியாது. நீ இதை தயார் செய்தால் அது ஒருவேளை வீணாக ஆகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி கருத்திருக்கிறார்கள், இது உண்மை. ஆக அதே மாதிரி தான் நடக்கிறது. அவருக்கு அது அப்போது அவர் சொல்வதில் அந்த மதுபென் என்ற அந்த பெண்ணுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இல்லை, ஏதோ சொல்லுகிறார் அப்படி என்றுதான் நினைத்தார்கள். அது உண்மையாக இருக்கும் என்று நினைத்து கூட அவர்கள் பார்க்கவில்லை. அந்த மறுநாள் வந்தது. காலை தொடக்கத்திலேயே ஒரு மதுபென் மகாத்மா கிட்ட காந்தியிடம் ஐயா, 2 காங்கிரஸ்காரர்கள் போன் செய்தார்கள், இன்று மாலை உங்களை சந்திப்பதாக சொல்லுகிறார்கள், நான் என்ன சொல்ல அவர்களுக்கு அப்படி என்று அப்போ கேட்டப்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்கள் நிச்சயமாக என்னோடு பேசலாம், ஆனால் நான் பிரார்த்தனை கூட முடித்த பிறகு நான் உயிரோடு இருந்தால் பேச சொல் என்று சொன்னார்கள். இது ஒரு அதிசயமான ஆனால் உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். இப்படி மகாத்மாவை இருந்ததால் தான் அவரால் இப்படி ஒரு செயலை செய்திருக்க முடிகிறது. இப்படி ஒரு எதிர்பார்ப்பை அவரால் அங்கு சந்திக்க முடிந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது மகாத்மா அவருடைய இறப்பு என்பது ஏன் இத்தனை பக்குவப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது அவரும் ஒரு ஞானியாக ஒரு துறவி போல் வாழ்க்கை இருந்திருக்கிறார். எத்தனை சந்தர்ப்பத்தில் எத்தனை நேரத்தில் அவர் எத்தனை சாவுகளை எதிர்பார்த்திருப்பார் பாருங்கள். எந்த நேரத்துல யாரு வேணாலும் அவரை கொன்றிருக்கலாம். எத்தனையோ போராட்டங்களில் அவர் ஈடுபட்டிருக்கக்கூடிய சமயங்களில் கூட அவர் இறந்திருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார். அப்போது கூட அவர் மனம் அந்த அளவிற்கு திண்மையாக இருந்திருக்கிறது. அதை எதிர்கொண்டே இருந்திருக்கிறார். அதால் வாழ்க்கை முழுவதுமே அவர் ஒரு போராட்டவாதியாக இருந்ததால் எந்த நிமிடமும் மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையோடு வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் மகாத்மா காந்தியானவர் நமக்கு மிகப்பெரிய உதாரண புருஷராக நம்மோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். அதற்கடுத்து ஆகஸ்ட் 15 தன்னை மாய்த்து கொண்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்றால் ஆன்மீகத்திற்கு ஒரு புதிய பொலிவையை நம் தேசத்துக்கு கொடுத்தவர் அவர்தான். அதற்கு பிறகுதான் நம் தேசத்தினுடைய ஆன்மீகத்தினுடைய உண்மையான சொரூபமே வெளிப்பட்டது. அவர் எப்போதுமே ஒரு கதை சொல்லிக் கொண்டே இருப்பார். அந்த கதை என்னவென்றால், அவருடைய சீடர்கள் முன்னால் சொல்லும் பொழுது ஒரு பெரிய மதில் சுவர், இந்த பெரிய மதில் சுவருக்கு ஒரு பக்கம்
நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாம் மனிதர்கள். இங்கிருந்து எல்லாரும் ஒவ்வொருத்தராக அந்த மதில் மேல் ஏறுகிறார்கள். மதில் மீது ஏறி நிற்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்து அங்கு குதித்து விடுகிறார்கள். ஒரே ஒருவன் மட்டும் அங்க இருந்தபடி சொன்னான், கீழே இருக்கிறவன், எப்பா நீ குதித்து விடாதே, திரும்ப வந்து அங்கு என்ன இருக்கிறது என்று பார்த்து விட்டு எனக்கு சொல் என்று சொன்னதாக சொல்லுகிறார். அப்போது ஒரே ஒரு மனிதன் மட்டும் அப்படியே மதில் மீது ஏறி அங்கிருந்து பார்த்தபடி வேகமாக திரும்பி வருகிறான். அங்கு வந்து சொல்லுகிறான், அது ரொம்ப அற்புதம். அங்கு இருப்பதெல்லாம் பச்சை பசேல் என்ற பெரிய வனம், மிக அழகாக இருக்கிறது. மலர்கள் பூத்து கொடுங்குகின்றன, அருவிகள் கொட்டுகின்றன. எத்தனை அருமையாக இருக்கிறது தெரியுமா? நாம் இருக்கும் இந்த இடமானது சுடுகாடு போல் இருக்கிறது என்று வர்ணனை சொன்னதாக அவர் அழகாக சொல்லுகிறார். அங்கு எதை சொல்லுகிறார் என்றால், இந்த மதில் சுவர் என்பது நம்மளுடைய மாயை, நமக்குள்ள இருக்கக்கூடிய மாயை நிறைய இருக்கிறது. மரணத்தை பற்றிய பயம், எது எப்படி இருக்குமோ என்று தெரியாத வகையில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது, நான் யார் என்பதை தெரியாமல் வாழ்வது, இது எல்லாம் ஒரு மாயை. அந்த மாயையெல்லாம் வென்று அதற்கு பிறகுதான் நீ அங்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த மதிர்ச்சுவரை அவர் குறிப்பிடுகிறார் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கதையை ஏன் அவர் இப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்றால், அவர் மரணத்தை பற்றி உண்மையான புரிதலோடு அவர் இருந்திருக்கிறார் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். அதனாலதான் அவர் இறக்கும் பொழுது அவருக்கு தொண்டையில் புண் வந்து அந்த புற்றுநோய் அவரை தொந்தரவு செய்து அவரை மரணத்தோடு போராடும் போது கூட மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார். ஒரு நாள் கூட ஒரு முகத்தில் ஒரு சுளிப்போ வலி என்று அலறலோ இல்லை. இதுதான் மகான்களிடம் நம்ம காண்க வேண்டியது. நமக்கெல்லாம் அப்படி ஒரு துயரம் வந்தா, ஐயோ டாக்டர் எனக்கு ஊசியை போட்டுருங்க, கொன்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரலாம். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. அதை இன்முகத்தோடு தங்களுடைய மனம் திறந்து அது வரட்டும், அது எப்படித்தான் இருக்கிறது என்று பார்ப்போம் என்று அதை ஏற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்தது. சாரதா அம்மையார் எப்போதெல்லாம் சமையல் கட்டில் இருக்கிறாரோ இவர் உள்ளே சென்று சென்று பார்ப்பார் ராமகிருஷ்ணர். இவருக்கு ஒரு வழக்கம் என்ன என்றால், உணவு பரிமாறுவதற்கு முன்னால் உணவை எல்லாம் அங்கு போய் ருசி பார்த்து கொண்டிருப்பார். இவர் ஒரு வழக்கம் அவருக்கு உண்டு. ஏனென்றால் அது தவறாக ஆகிடக்கூடாது என்பதை சிந்தனையில் இருப்பார். அதுபோக அவருக்கு உண்மையிலே உணவின் மேல் ஒரு பற்றும் இருந்தது. சாரதா அம்மையார் எப்போதெல்லாம் அவரை மிகவும் நையாண்டி செய்வார்கள் என்றால், எத்தனையோ விட்டு விட்டீர்கள் இந்த உலகத்தில், எதையோ மீறி வந்து விட்டீர்கள், எப்படிப்பட்ட மகான்கள், இந்த உணவு விஷயத்தில் நீங்கள் இப்படி சிக்கிறீர்களே என்று அவரை அடிக்கடி சொல்லுவார்கள் சாரதா அம்மையார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்வார். உண்மைதான், என் நாக்கு அப்படி இருக்கிறது, எனக்கு என்னுடைய நாக்குக்கு ஞானம் தெரியும் என்று சொல்லி, எந்த ஒரு 3 நாள் தொடர்ந்து நான் உன்னுடைய சமையற்கட்டுக்கு வராமல் இருக்கிறனோ அந்த 4வது நாளிலிருந்து நான் நோய்வாய்ப்படுவேன். அதற்கு பிறகு நீ கவலைப்படாதே, நான் இந்த பக்கமே வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையாக நடந்தது அதுதான். 3 நாட்கள் அவர் வரவில்லை. சாரதா அம்மையார் மனதில் கொந்தளித்தது. ஆத்திரப்பட்டார்கள், ஆவேசப்பட்டார்கள். ஏன் இப்படி இருக்கிறீர்கள், வாருங்கள். ஆனால் அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. அவர் நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறார் என்பதை அப்போது சாரதா அம்மையார் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் இறந்த தருணத்தில் அவரை அடக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவருடைய பூத உடலை தூக்கி கொண்டு வெளியே போகக்கூடிய நேரையில் சாரதா அம்மையாரை தேடினார்கள். அவர் எங்கே என்று தேடும் பொழுது அவர் சமையல் கட்டில் இருந்தார். அப்போது எல்லாரும் கேட்டார்கள் சாரதா அம்மையாரிடம், என்னம்மா குருஜி இப்படி நிறைய நீங்க இருக்காங்க, நீங்க என்ன அந்த இறுதி யாத்திரையை வந்து நீங்க பலி அனுப்பி வைக்க வேண்டாமா? அவங்க சொன்னாங்க, இல்லை, அது தேவையில்லை, இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவர் இன்னும் இங்குதான் இருக்கிறார், இங்குதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இதே சமையல் கட்டில் சுத்தி கொண்டேதான் இருக்கிறார், நான் அவருக்காக சமையல் பண்ண வேண்டாமா என்று கூறி அவர் வெளியே வர மறுத்தார். இப்படி அந்த மகான்களுடைய வாழ்க்கையில் தான் ஒரு பெரிய உதாரணமாகவும் நம்மளுடைய தேசத்தில் வாழ்ந்தவர்களை நாம் இதற்காகவே நாம் போற்ற வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்வேன். அடுத்து அவருடைய சிஷியர் நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியதே ராமகிருஷ்ணர் தான். தன்னுடைய சீடர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் அது சுவாமி விவேகானந்தரை மட்டும்தான் அவர் நெருக்கமாக வைத்திருந்தார். தனக்கு பின் அவர்தான் என்று இருந்தார். ஒரு நேரத்தில் விவேகானந்தருடைய கால்களிலேயே விழவிந்து விட்டார் ராமகிருஷ்ணன். அங்கு அவர்களுடைய தாயார் சாக கிடந்திருக்கிறார்.
சாக கிடந்து இருக்கக்கூடிய நிலையில் அந்த செய்தியானது வருகிறது. ராமகிருஷ்ணர் பதபதத்து போகிறார். நரேன், ஏன் இப்படி இருக்கிறாய்? உடனே போ, அம்மாவை போய் சென்று பார் என்று சொல்கிறார். ஆனால் அவருக்கு மனம் வரவில்லை. அப்போது அவருடைய முகத்தை பார்த்து கேட்கிறார் ராமகிருஷ்ணன், நீ ஏதோ ஒரு தயக்கத்தோடு இருக்கிறாய், சரிதானே? ஆம், என்ன சொல் என்கிறார். அம்மாவினுடைய ஈமச்சடங்கை முடிக்கும் அளவுக்கு என்னிடம் வசதி இல்லை குருவே என்று அவர் சொல்லுகிறார். அப்போது ராமகிருஷ்ணர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதோ இருக்கிறார் உன்னுடைய தேவி மகா காளி, அவரிடம் போய் கேள் என்று சொல்லுகிறார். முதல் முறையின் உள்ளே போகிறார் விவேகானந்தர். சற்று நேரத்தில் திரும்பி வருகிறார். என்ன திரும்பி வந்து விட்டாய்? இல்லை, நான் கேட்கத்தான் நினைத்தேன், ஆனால் கேட்க முடியவில்லை. இல்லை, நீ மறுபடியும் போ, கேள், அவள் உனக்கு செய்து கொடுப்பாள். மறுபடியும் போகிறார் சுவாமி விவேகானந்தர். மறுபடியும் திரும்பி வருகிறார். ஏன் இப்படி செய்கிறாய்? வெறுங்கையோட வருகிறாயே, உனக்கு தேவி உனக்கு உதவி செய்யவில்லையா என்று கேட்கிறார். இல்லை குருவே, ஒரு சாதாரண ஈமச்சடங்கு, ஒரு மனிதனுக்கே உரிய கடமை தன் தாய்க்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கு, அதை கூட நான் செய்ய முடியாத அளவுக்கு எவ்வளவு அகில அண்டத்தையுமே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மாபெரும் அந்த சக்தியிடம் போய் நான் எனக்கு எப்படி என்னுடைய தாயை அடக்கம் செய்வதற்கு உதவி செய்கிறேன் என்று கேட்டால் அது எவ்வளவு கேவலம் குருவே என்று சொல்லவும், அந்த நேரத்தில் அடுத்த நொடியே அவர் விவேகானந்தரின் மரியாதை செய்தார் என்று அந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு வார்த்தை, நீங்கள் ரொம்ப அழகான வார்த்தை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார், இறக்கும் தருவாயில் என்று சொல்கிறார்கள். அது என்ன? அதாவது ராமகிருஷ்ணரை பற்றி சொல்லும் போது, ராமகிருஷ்ணர் உருவம் இருக்கும் வரை வேதனை தவிர்க்க முடியாதது. உருவம் இருக்கும் வரை, இந்த உருவம் இருக்கும் வரை வேதனை தவிர்க்க முடியாது என்பதற்கு நிறைய அர்த்தங்கள். உருவம் என்றால் இந்த உடல், இதையும் சொல்லலாம். உருவம் என்றால் ஒட்டுமொத்தமான நமக்குள் இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகள், அதுவும் உருவம் தான். இந்த மாதிரியான ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு இருக்கும் வரை நமக்கு வழி இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த உருவம் எப்போது அருவமாகிறதோ, அது எப்போது மறைகிறதோ, அப்பொழுதுதான் நமக்கு அது புலப்படும் என்றும் அவர் சொல்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அந்த நிவேதிதா, அந்த சகோதரியானவர் ஒரு நாள் இரவு விவேகானந்தர் இடத்திற்கு வருகிறார் அவரை பார்ப்பதற்கு. அந்த நேரத்தில் அது ஏகாதசி, அது ஜூலை 2ஆம் தேதி. அப்போது அவர் விரதத்தில் இருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். அவர் சொல்லுகிறார், நான் விரதத்தில் இருக்கிறேன், ஆனால் வருபவர்களை நான் சாப்பிட வைக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி நிவேதிதாவை உணவருந்து செய்கிறார். அவர் சாப்பிட்டு விட்டு வெளியே வரும் பொழுது அவருடைய கைகளை கழுவி இவரே தொடச்சி விடுகிறார். அப்போது நிவேதிதா சொல்லுகிறார், என்ன சுவாமிகளே, நான் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்கிறீர்களே என்று சொல்லுகிறார். ஆனால் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இயேசுநாதர் இதே போன்றுதானே அவருடைய சீடருடைய காலை கழுவவில்லையா என்று சொன்னார். நிவேதிதா உடனே பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தார், ஆனால் அது அவசகுணமாக இருக்கும் என்று நினைத்தார். அது என்ன தெரியுமா? இயேசுநாதர் அந்த சீடனுடைய கால்களை கழுவிய மறுநாள் மரணமிட்டார். அப்படியானால் சுவாமியையும் நாம் இழந்து விடுவோமோ என்று நிவேதிதா பயந்து போய் அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. அதை பற்றியான சிந்தனையும் அவருக்கு இல்லை. ஆனால் இதை முன்கூட்டியே தெரிந்து வைத்திருக்கிறார் விவேகானந்தர். அதனால் 2ஆம் தேதி சொன்ன அவர் ஜூலை 4ஆம் தேதி மரணமிக்கிறார். ஆக இப்படியெல்லாம் இந்த மகான்களை பற்றியும் மகாத்மாக்களை பற்றியும் நாம் சொல்லும் பொழுது எண்ணற்ற விஷயங்கள் நாமுமே பக்குவப்படக்கூடிய அந்த காலகட்டங்கள் எல்லாம் வரும் பொழுது நாம் நிச்சயமாக மரணத்தை எதிர்கொள்வோர்களாகத்தான் இருப்போம். அக்பர் இருப்பதிலேயே ஒரு முகலாய அரசிலேயே அக்பர் என்ற ஒரு மன்னன் நம் நாட்டுக்கே ஒரு பெரிய பாடத்தை கற்பிக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறார். அது என்ன அப்படி என்றால், என் மதமும் சம்மதம். ராஜபுத்திர ராணிகளைத்தான் அரசியாக வைத்திருந்தார், அவர்களைத்தான் மருமகளாக வைத்திருந்தார். அப்படி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தனக்கு படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியாது. ஆனால் யாரையாவது வைத்து மகாபாரதம், புராணங்கள், இதிகாசங்கள் அத்தனையும் கேட்டு தெரிந்து கொண்டார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு ஞானத்தின் மூலமாக அத்தனை ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார் அவர். ஒரு நாள் போருக்கு செல்லும் பொழுது
போரில் நடந்து கொண்டே இருந்த போரில் அவருக்கு மனமானது சரியாக இல்லை. ஏனென்றால் அவர் வரும்பொழுது அவருடைய தாயாருடைய உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லாமல் அவர் படுக்கையில் இருந்த நேரத்தில் நாம் போருக்கு வருகிறோமே என்ற அந்த சிந்தனையிலேயே அக்பர் வந்து கொண்டே இருந்தார். போரின் இடையே அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மரத்தடி கீழே ஒரு மூதாட்டி அங்கு மிகவும் துயரத்தில் இருந்திருக்கிறார். மிகவும் தலைப்பிடந்த நிலையில் இருந்தவுடன் இவர் இறங்கி போய் அந்த மூதாட்டியை பார்த்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து உணவு கொடுத்து தன்னுடைய சிப்பைகள் எல்லாம் அனுப்பி இவர்களை கொண்டு ஊருக்குள் விட்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகும் அவர்கள் போரில் நாட்டமில்லை. 2 நாளில் போரை வேகமாக முடித்துக் கொண்டு தன் தாயினுடைய உடல்நிலையை மனதில் கவலையாக எடுத்துக்கொண்டு வேகமாக திரும்பினார். அவருடைய வெற்றி கோட்டை திறந்திருந்தது. அங்கு கூட்டமும் அங்கு ஆரவாரம் பெரிதாக இருந்தது. இவருடைய கண்கள் எல்லாம் தன்னுடைய தாயாரைத்தான் தேடியது. அம்மா எங்கே எங்கே என்று அவர் கண்கள் தேடிக்கொண்டே இருந்தன. வாசல் ஓரத்தில் கதவை பிடித்துக் கொண்டு ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தார் அவருடைய தாயார். இதை பார்த்தவுடன் அக்பருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆகா, எப்படி இருந்த என்னுடைய தாயை இன்று என்னை வரவேற்பதற்கே வாசலில் நின்று கொண்டிருக்கிறாரே என்று உள்ள மகிழ்ந்து போனார். அம்மாவின் பக்கத்தில் போனார். அவருடைய காதில் விழுந்தார். அம்மா அவரை அழைத்து போனார். எப்படி அம்மா நடந்தது இது என்று கேட்கிறார். அப்போது தாய் சொல்லுகிறார், இதோ பார், இந்த மூதாட்டியை இவர்கள் தான் வந்தார்கள். இவர்கள் கொடுத்தது மருந்தில் தான் நான் எந்திரித்தேன். கடந்த 1 மாத காலமாக என்னை இவர்தான் பார்த்து கொண்டார் என்று சொல்லுகிறார். எங்கு பாருங்கள், அக்பர் என்றோ செஞ்ச அந்த உதவிக்கு அந்த வைத்தியம் பார்க்கக்கூடிய அந்த பெண்மணி நேரடியாக வந்து இதை தெரிந்து அவருடைய தாயாருக்கு உதவி செய்திருக்கிறார் என்றால் இதை விட சொல்ல வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. ஆக அப்படி வாழ்ந்த அக்பரும் கூட மரணம் அவரை விட்டு வைக்கவில்லை. அந்த மாதிரியான ஒரு கதைகள் எல்லாம் நீங்கள் படிக்க அற்புதமாக இருக்கும். அவர் பக்த மீராவை பார்க்க வேண்டிய அக்பருக்கு மிகவும் ஆசை. ஆனால் பக்த மீராவை இஸ்லாமியனான நான் எப்படி பார்ப்பேன்? நான் ஒரு சக்கரவர்த்தி, நான் வருகிறேன் என்றெல்லாம் பக்த மீராவை மறைத்து விடுவார்கள். நான் எப்படி அவரை பார்ப்பது என்று மாறுவேடம் தரித்து பக்த மீராவை போய் பார்த்ததாக அங்கு கதை இருக்கிறது. அதற்கு பிறகு சாக்ரட்டிஸ், லெனின், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இப்படி பலரும் சிதைந்து அங்கு எப்படியெல்லாம் அவருடைய சிதறி அந்த ஒவ்வொரு பக்கத்திலும் அவர்கள் எப்படி அதை அலங்கரித்திருக்கிறார்கள் என்பதை நீங்க படிக்க இந்த புத்தகமானது உங்களுக்கு ஒரு புத்துயிர் ஊட்டக்கூடிய புத்தகமாக இருக்கும். என்னுடைய அனுபவத்தை இந்த ரீதியில் நான் இங்கு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு இந்த வாய்ப்பளித்ததற்காக நன்றி சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம். நன்றிங்க ஐயா. ஒரு சிறப்பான ஒரு நூல் குறித்த கருத்துரை. கடைசி சொல் என்பது மரணம்தான். அது எல்லோருக்கும் ஒரே அர்த்தத்தில் நிகழ்வதில்லை. ஏற்பவர்களினுடைய பக்குவத்திற்கேற்ப அது வேறுபடுகின்றது. மரணத்தை ஒரு இன்பத்தினுடைய எதிர்நிலையாகவே பார்ப்பதற்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு அழகான புரிதலை ஏற்படுத்துகின்ற உங்களுடைய உரை சிறப்பாக இருந்தது. ஐயா அவர்களினுடைய பேச்சு எப்பொழுதுமே கதை வழியாகவும் கதை வடிவமாகவும் இருக்கும். அது வாழ்வை நேசிக்க கற்றுத்தரக்கூடிய கருத்துக்களாக இருக்கும். அந்த வகையில் மிக அழகாக அந்த நூல் குறித்த கருத்துரையை எடுத்து வழங்கிய முத்துமணி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய 218வது நூல் வாசிப்பு முற்றத்தில் ஆன்மாவை நெருப்படுத்தி அதன் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் சக்தியை பெற்ற பிறருக்கும் கற்றுக் கொடுக்கும் ஒரு ஆளுமை நிறைந்த மனிதர் மரண பயத்தை பற்றி நமக்கு ஒரு பீதியை கலப்பிவிட்டு சென்றிருக்கின்றார். உண்மையிலேயே அவருடைய உரை மிக மிக யதார்த்தமான உண்மையான ஒரு பேச்சாக அமைந்திருந்தது. ஆற்றலும் ஆளுமையும் நிறைந்த ஒரு பன்முக தன்மை கொண்ட ஒரு மனிதராக ஐயா முத்துமணி ஐயா இன்று நம்மோடு இருந்து அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வாசித்த அந்த ஒரு நல்ல நூலை நமக்கு கடத்தி அது மிக இயல்பாக அவர் பேசிய விதம், எந்த அளவு அந்த நூலோடு அந்த தத்துவத்தோடு அவர் தன்னை உட்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழும் போதும் மரணத்திற்கு பிறகும் வாழும் அந்த மகாத்மாக்களை பற்றி நினைவு கூர்ந்த அந்த விதம் மிக மிக அருமை.
இந்த சாதல் நன்று எனும் வாசகம் எத்தகைய ஒரு பீதியை கிளப்பி விடுகிறது என்ற ஒரு செய்தியை சொன்னார். மரணம் ஒரு காத்திருப்பு என்று சொன்னதும் உண்மையிலே எல்லாமே அவர் சொன்ன விஷயங்கள் தான். மரணத்தை பற்றிய சொல்வார்கள், பொதுவாக பயந்தவனுக்கு மரணம் தினம் தினம், துணிந்தவனுக்கு மரணம் ஒரு முறை என்று. அந்த வகையில் அவருடைய உரையின் மூலமாக நாம் இந்த துணிந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு ஒரு செய்தியாகத்தான் நான் பார்க்கின்றோம். குறிப்பாக மரணம் சொல்லிவிட்டு வருவதில்லை என்று சொல்வார்கள். அந்த வகையில நம்முடைய மகான்கள், மகாத்மாக்கள், தத்துவ ஞானிகள், மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் தங்களுடைய அந்த கடைசி நாட்களை எப்படி எதிர்கொண்டார்கள். பொதுவாக மகான்கள் எதை சொன்னாலும் அது செய்திதான், அது வரலாறு தான், அது தத்துவம் தான் என்ற நிலையில் மிக அருமையாக தான் வாசித்து உணர்ந்த அந்த நூலை நமக்கு பகிர்ந்தளித்த முத்துமணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நல்ல மனிதருடைய உரை. குறிப்பாக எனக்கு மீண்டும் என்னன்னா, சிவகாசி வாழ்கின்ற மனிதர்கள், நான் சிவகாசிக்கு 3 முறை வந்திருக்கின்றேன். ஆறுமுகசாமி போன்ற ஐயாக்கள் பெரும் உழைப்பின் வழி பொருள் ஈட்டி செல்வ செழிப்போடு பேரு புகழோடு வாழ்கின்றவர்கள், இலக்கியத்தோடும் வாழ்வது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த 218 வாரங்களில் பல ஆளுமைகள் இப்படியாக அந்த மண்ணிலிருந்து நமக்கு, அது நாங்கள் வாழ்கின்ற இந்த மலேசியா போன்ற ஊர்களில் தூர தொலைவில் இருந்தாலும் அந்த மண்ணின் வாசம் என்பது அது வேறொரு மண் என்றுதான் எனக்கு சொல்கிறது அந்த சிவகாசி. மீண்டும் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு மற்றும் நிகழ்வு 218. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே விருதுநகர் ஸ்ரீ அம்பாள் குழுமத்தின் தலைவர் அம்பாள் முத்துமணி அவர்கள் குருஜி வாசுதேவ் எழுதிய கடைசி சொல் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 43 பக்கங்களை உள்ளடக்கிய ஆவண பணுவலாக சுட்டி காட்டியமை, 29 அத்தியாயங்களை கொண்டது. 27 அத்தியாயங்களில் மனித அவதாரங்களை பற்றி பேசும் போக்கு, ஞானிகள், மகான்கள், துறவிகள் பற்றிய செய்திகளை உள்ளடக்கிய பணுவல், மனம் மரணத்தை வெறுக்கும் பாங்கு, மகான்கள் மரணத்தை பந்தாக விளையாடும் நிலை, மரணத்தை வரவேற்பவர்கள் மகான்களும் ஞானிகளுமே என்றமை, உடலை விட்டு வெளியே சென்று பார்வையாளராக பார்க்கும் சூழல், மரணம் பற்றிய எதிர்பார்ப்பு குறித்த சிந்தனைகள், மரணம் குறித்த ஓசோவின் கருத்தாடல்கள், தசராதனின் புத்திர பாச சோகமே மரண வாயிலாக எண்ணியமை, தேர்ச்சக்கர காலில் இறந்து போகும் சூழலுக்கு ஆட்பட்ட கர்ணன், மரணத்தை எதிர்கொண்ட மகாத்மாவின் திண்மை, மரணம் பற்றிய மாயையை கதைகளின் வழி எடுத்துரைத்த ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சொல்திறம், உணவு கட்டுப்பாடு குறித்து சாரதா அம்மையாரோடு உரையாடிய ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நெகிழ்ச்சியான தருணம், மனிதனுக்கு உரிய கடமைகளை விவேகானந்தருக்கு எடுத்துரைத்த தன்மை, நிவேதிதாவோடு உரையாடிய விவேகானந்தர், போரில் பெற்ற வெற்றியை காட்டிலும் தாயை தேடி கொண்டாடும் அக்பரின் கண்கள், மரணத்தை எதிர்கொள்ளும் வீரர்களாக ஞானிகளும் மகான்களும் வாழ்ந்துள்ளனர் என்பதை தங்களின் உரைகள் வழி அறிய முடிந்தது ஐயா. சாதல் நன்று என்னும் பொருண்மையில் பேசிய தங்களுடைய அனுபவத்தை சுவையோடு பகிர்ந்து கொண்டதோடு தெளிவாகவும் பொறுமையாகவும் உரையாற்றிய தங்களின் உரைத்தரத்திற்கு நன்றிகள் ஐயா. இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய மலேசியாவை சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முன்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருணாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரை சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. கோடி முறை புரட்டினாலும் கோபிக்காமல் கற்றுத்தரும் ஒரே ஆசிரியர் புத்தகங்கள் என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.